ஹலோ எவ்ரிவன். வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிருப்பாங்க. அன்றைக்கி நாங்கள் வந்து கோயிலில் ஏற்றினோம். அதுக்கப்புறமா சனிக்கிழமை தான் வீட்டில் தீபம் ஏற்றினோம். அதுக்கு வந்து நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேங்க. பார்த்திங்கன்னா விளக்கு வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி அதை வந்து காய வச்சுட்டேன். இப்போ வந்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டுட்ருக்கேன். நான் பாருங்கள் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவேன் மஞ்சள் குங்குமம் அதுக்கு வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா அதை வந்து வெறுக்கில் வைக்க முடியாது இல்லையா, அதனால் செம்பருத்தி இலையை பறிச்சுட்டு வந்து அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை தான் நான் வந்து எல்லா பக்கமுமே வச்சுட்டு தீபம் வச்சுட்ருக்கேன். பாருங்கள், இது வந்து என்ட்ரன்ஸில் கோலம் போட்டு தீபம் வச்சுருக்கேன். நிலவுக்கு பக்கத்துலேயும் 2 சைடும் கோலம் போட்டு தீபம் வச்சுருக்கேங்க. சென்டரில் கோலம் போடல, ஏன்னா நடந்தோன்னா அது வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும்ட்டு. அதுக்கப்புறமா ஹாலில் வந்து எல்லா பக்கமே வந்து எங்கெங்கே நிலவு இருக்கோ எல்லா பக்கமே தீபம் வச்சாச்சு. சாமி ரூமுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமியும் கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டு தான் விளக்கேற்ற ஆரம்பிச்சேங்க. அதுக்கப்புறமா கிச்சனுக்கு வெளியில், அதுக்கப்புறம் அடுப்புக்கு பக்கத்தில் எல்லா பக்கமே தீபம் ஏற்றியாச்சுங்க. செம்பருத்தியில் வச்சதுக்கு ரீசன் என்னென்னா, அதுலேருந்து எண்ணெய் வலியும் இல்லையா, அதை வந்து கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.